மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி எவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த நாகும் சரி, மயிலும் சரி, இப்போ ராஜேஸ்வரியின் கடுமையான வார்த்தைகளால் வீட்டை விட்டு அழுது கொண்டே வெளியே போறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போதான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒரு பக்கம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த கும்பலை ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அது மட்டும் இல்லை மல்லி, முதல்ல உன் அண்ணிக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரு பெரிய வெடியை வைக்கிறேன். இன்னொரு பக்கம் உன்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சு அதுக்கப்புறம் விஜயை அவனுடைய கையால் உன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த தான் போகிறேன். இது எல்லாமே நடக்க தான் போகுது. அதுக்கப்புறமா என் சொந்த பந்தம் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்களன்னா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த ராஜு. இன்னொரு பக்கமும் நம்ம மல்லி இருந்துட்டு அண்ணி அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா, நீங்கள் ஏன் அண்ணி போகணும் வீட்டை விட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை மல்லி, இந்த அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பிறகும் நான் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு சூடு சோரணை வெக்கம் மானம் இது எல்லாத்தையும் இழந்துட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. இப்போது விஜய் தம்பி எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கௌரவம் பார்க்க தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் எங்கே இருந்தாலும் அந்த வேலையை ஒழுங்காக பார்ப்பேன். இந்த வீட்டில் தான் இருந்து தான் அந்த வேலையை பார்க்கணுன்றது கிடையாது. விஜய் தம்பி வந்தால் நீ சொல்லிவிடு, அப்படிலாம் நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போவாங்க இல்லையா? மறுபக்கம் அப்போ தான் நம்ம விஜய் இருந்துட்டு, "நாகு என்ன பண்ணுறீங்க? எங்கே போகிறீங்க பேக்கெல்லாம் எடுத்துட்டுன்னு?" வந்து கேட்கும்போது, "என்ன விஜய் தம்பி, உங்கள் அக்கா பேசின எல்லாத்தையும் கேட்டு தானே இருந்தீங்க." "நாகு, அதாவது எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர், டென்ஷன் வந்து இருக்குது. இதில் நீங்கள் வேறு அவள் பேச்செல்லாம் கேட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? தம்பி, நான் சொல்கிறேன்னு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வேலையை நான் எங்கே இருந்தாலும் பார்த்துப்பேன். இனிமேல் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன். ஆனால் மல்லியை மட்டும் கண்கலங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மல்லி ஒரு ஈரம் கூட வந்து துரோகம் பண்ணாதவ. அப்படி இருக்கும்போது அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க தம்பி. உங்கள் காலில் வேணால் விழுந்து கேட்குறேன்." அப்படின்ட்டு இப்போ நாங்கள் இருந்துட்டு பெருந்தன்மையாக வந்து மல்லியை பற்றி பேசுவாங்க இல்லையா? ஆனால் அப்போவுமே நம்ம விஜய்க்கு மல்லி மீது இருக்கிற கோபமும் எதுவுமே வந்து குறைக்கிறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய பொண்ணு ஸ்கூலுக்கு போகாமல் எதுவும் பண்ணாமல் இப்போது அவள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி மட்டும்தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லியை எப்படியாச்சும் விஜயோட அனுப்பானசுலேருந்து தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்களான்னா, அதாவது ராஜியோடைய ஹஸ்பண்டும் இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணு அகன்யாவும் இப்போது ஆல்ரெடி வரேன்னு வந்து சொன்னாங்க இல்லையா? அதே போல் அவங்க சடனாக வந்ததுமே இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. மறுபக்கம் நம்ம அகன்யாவோ அதாவது தன்னுடைய அம்மா ராஜியை பார்த்ததுமே ஓடி போயிட்டு அம்மா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மறுபக்கமும் அவருடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஒரு பக்கம் வேண்டா வெறுப்பா அப்படி தான் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி கூட இந்த ராஜேஸ்வரி வந்து அழைச்சது கிடையாது. இவர் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு இப்போது விஜயை பார்த்து நம்ம ராஜி இருந்துட்டு கேட்பாங்க இல்லையா? அக்கா, அவர் எதுக்காக வருவாங்க? ஏன்னா அவருக்கும் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு வந்து நினைக்கும்போது, மறுபக்கம் இப்போ ராஜேஸ்வரி போடுற ஒரே கணக்கு தான் பொண்ணு அகன்யாவுக்கும் இந்த விஜய்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். மல்லி எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து பகலக்கணம் வந்து நினைக்கிறாங்க இல்லையா? ராஜேஸ்வரி நினைக்கிறது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது. நான் வரேன் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.